எனக்கு வந்து நீங்க ஒரு 7 படங்கள் அவர்ட்ட உதவி இயக்குனர் வேலை செஞ்சீங்க. அந்த காலகட்டத்தில ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு உதவி இயக்குனர் ஆவணும் அப்டின்லாம் வந்திருக்கீங்க. ஏன் பாரதிராஜாவ சூஸ் பண்ணி அவர்ட்ட தான் ஒர்க் பண்ணணும். 7 படங்கள் ஒர்க் பண்ணணும். அறிவுமதி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு. சப்பானி வந்த பிறகுதான் தமிழ் திரையுலகம் நடக்கத் தொடங்கியது. எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன்ல வந்து கமல் வரும்போது சப்பானின்ற பேர் தான் வந்தது. மயிலுன்ற பேர் தான். அப்போ புறப்பட்டு வந்த நிறைய இளைஞர்கள் நானும் வருவேன். பாக்யராஜ் சார் மூலமா அந்த வாய்ப்பு கிடைச்சது. கடித தொடர்புனா அவர் கூட இருந்தது. அவர் மூலமா வாய்ப்பு கிடைச்சது. முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டைரக்டர சந்திச்சு இல்ல வந்து ஒரு மறக்க முடியாத அது ஒரு பயங்கர ஜல்லிக்கட்டு உள்ளங்க. ஒரு பெரிய காலம் உள்ள ஒரு குழந்தைய நிறுத்தின மாதிரி ஹோட்டல் மாரிஸ்ல டிஸ்கஷன். நான் பாக்யராஜ் சார் சொன்ன உடனே போய் நான் மீட் பண்றேன். பெரிய ஜாம்பவான்கள்லாம் அங்க இருக்காங்க. அப்போ லிட்டரலா ஒரு சிங்கமா இருந்தாங்க. கர்ஜனை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவர் வீட்டுல கிளம்பிட்டாவே இங்க எல்லாரும் அலட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்டர். இன்னொன்னு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. நிறைய ஒரு 5 ரைட்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணேன். கலைமணி சார் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அது ரொம்ப பயங்கரமான ஒரு சடனா டைலாக் சொல்லுவார். அவசரத்துல கையை விட்டு அண்டாக்குள்ள கூட நுழையாது. அவர் ஹியூமர்ல ஒரு பெரிய இது இது எப்படி இருக்குன்னா அவருடைய வசனங்கள் தான். ஒரு ஆர் செல்வராஜ் சார் இது எப்படி இருக்கு? அது வந்து அவரோட அப்பயே ஒரு அவருடைய டைலாக் ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருக்கும். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் மாறும். திருப்பி அதை இது பண்ணணும். நீங்க அவர் சொல்ல அவர் எழுத மாட்டாரு. இல்ல அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஸ்பீடுக்கு நீங்க எழுதணும். இவரு பாத்தீங்கன்னா செல்வராஜ் சார் அவர் ஒரு பெரிய ஸ்காலர் மாதிரி. அவரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லைப்ரரியா இருக்கும். அவரும் வந்து இப்ப முதல் மரியாதைன்னா நான் கூட இருந்து ஒர்க் பண்ண படம். அவரு சாரோட வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா காட்சிகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு செல்வராஜ் சார். அது டைரக்டர் சூஸ் பண்ணணும். ஒரு ஒரு காட்சிக்கு ஒரு ஒரு சீனுக்கு பல காட்சி சொல்லுவாங்க. பல காட்சிகள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருடைய அந்த வேகம் வந்து ஈடு கொடுக்க முடியாத வேகம். அவர்கிட்டயும் நம்ம அது மாதிரி தான். ஆனா இயக்குனர் இமயம் வந்து ரைட்டர் கிடையாது. அவர் ஒரு 2 படம் அவர் ரைட்டருங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. 16 அவர் ரைட்டர். கதை, திரைக்கதை, டைரக்ஷன். சிகப்பு ரோஜாக்கள் அவருடைய கதை. அது அந்த நத்திங்னு ஒரு சீன் வருது பார்த்தீங்களா? அந்த பழைய ஸ்கிரிப்டே நான் வச்சிருந்தேன். எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நத்திங்னு அந்த அந்த இதுல எழுதின அந்த இதோட டைரக்டரோட ரைட்டிங்ல இருக்கும். எனக்கு நீங்க ரைட்டர்ஸ் பக்கத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, டைரக்டர். அந்த அந்த ஸ்பாட்ல போய் அவர் டைரக்டர் வந்து அதை மாத்துறாருல, மேஜிக் மாதிரி பண்றாருல. அது எப்படி அந்த அதை பத்தி ஸ்கிரிப்டோட உங்களுக்கு ஃபார்மேட் வந்து 3 விஷயம் தான். செட்டப், கான்ஃபரன்டேஷன், சொல்யூஷன். அதாவது ஒரு திரைக்கதைன்றது. இப்போ ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு சீன் அவர் கையில வந்ததுக்கு அப்புறம் அவர் டிஸ்கஸ் பண்ணும்போதே அவர் யோசிச்சிருவாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை படத்துல கிளைமேக்ஸ்ல வர்ற ஒரு ஷாட். இப்போ மைசூர்ல ஷூட் பண்றோம். பக்கத்துல இந்த தண்ணி. இப்போ சிவாஜியோட டெத் சீன் எடுக்கிறாரு. இப்போ வந்து அவரு ராதா வந்து பார்க்க வராங்க. அவர் அங்க நாங்க எல்லாம் சுத்தி நிக்கிறோம். அப்படி சொல்றாரு, பாருங்க ஐயோ இப்போ வந்து ராதா இங்க காலை வைக்கிறா. கட் பண்ணா சிவாஜியோட பாடி இந்த ஃபேஸ் அப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றாரு. அவர் சொல்லும் போதே பயங்கர இம்பாக்ட் இருக்கு. எடிட்ல பாத்தீங்கன்னா அந்த காலை வச்ச உடனே அவர் சிவாஜி பாடியில ஒரு சின்ன வைப்ரேஷன். ஒரு உயிர் வந்து இறங்கணும்னா ஒரு உயிரற்ற உடலுக்கு உயிர் வருது அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு கதை உள்ள வர நுட்பங்கள் எப்படி நிறைய பாறைகளை வந்து எப்படி எப்படி சிற்பமா பாக்குற அந்த விஷயம். ஒரு பாறையை வந்து இயக்குனர் வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு பாறையை வந்து சிற்பியோட கண்ணில் தான் பார்த்தாரு. இது வந்து எப்படி ஆமா, டைரக்டரோட பர்சனல் மெமரிஸ் நிறைய இருக்கு. அதை வச்சு அப்படியே அதை வந்து ஒர்க் பண்ணுது. இன்னொன்று இது மனசுக்குள்ள ஒரு தங்கி போன ஒரு காதல் இருக்கு. அது சொல்ல முடியாத ஒரு காதல். இந்த ராதா கதாபாத்திரத்தை வச்சு டெவலப் பண்ணுது. இந்த பக்கம் அந்த வடிவுக்கரசியோட கேரக்டர் ஏதோ ஒரு இடத்துல அந்த படம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த படம் வந்து 90வது நாள்ல ரிலீஸ் ஆச்சு. அதாவது படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு 90வது நாள் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு பெரிய கேஸ்ட். இது பாருங்க, அதுல இருக்கிற பியூட்டி என்னன்னா 23 நாள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், 13 நாள் செகண்ட் ஷெட்யூல், 36 நாள் எடிட் பண்ணி பேட்ச் ஒர்க் ஒரு 3 நாள் வந்து சிவாஜி கார்டன்ல 90வது நாள் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இதற்கு முன்பகுதி இருக்குல்ல, ஒரு 6 மாசம் டிஸ்கஷன் இருக்கு. 6 மாசம் அந்த கதையை செதுக்கினதுல அங்கங்க டிஸ்கஷன் இருக்கு. பெரிய அப்பதான் பெரிய சூட் கேஸ், ஸ்கிரிப்ட் பாக்ஸ், ஸ்கிரிப்ட் பாக்ஸ்னே தனியா இருக்கு. பெரிய சூட் கேஸ் இருக்கும். எப்போ எடுத்தது எழுதுனது இப்பதானே உங்களுக்கு கம்ப்யூட்டர் எல்லாம். அதுல வந்து எல்லாமே இருக்கும். எல்லாம் என்ன நீங்க எப்போ 4 மாசத்துக்கு முன்ன எழுதுனேன்னு என்ன எழுதி வச்சு திடீர்னு செல்வராஜ் சார் விட மாட்டாரு. சச்சா அந்த இதை சொல்லுங்க, அந்த போன வாரம் உட்லண்ட்ஸ்ல பேசணும் அது திடீர்னு கேட்பார். டைரக்டர் எதிர்க்க கேட்பார். ஆமா சார் இந்த டைலாக் இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது மாதிரி அது
அதுக்கப்புறம் டைரக்டரோட மோல்டு பண்ணுறது அந்த விஷயங்கள். இப்போ அந்த வெட்டிவேறு வாசம் பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். அதில் ஒரு சிவாஜி வீட்டிலேருந்து வெளியே வராரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதிர்க்க அந்த இவர் செக்கிலியன் கேரக்டர் இருக்காரு, அவர் வெளியே எதிர்க்க வராரு. அவர் பார்த்த உடனே பதறி வராரு, வந்து காலை தொட்டு கும்பிடுவார். வீராசன் நடிச்சார். தொட்டு கும்பிட்ட உடனே சிவாஜி சார் அப்படியே வந்து தூக்குவார் அவரை. தூக்கணும் அந்த அந்த தூக்குற இடத்துல நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க, அந்த தூக்குற இடத்துல மியூசிக் ரொம்ப சிங்கில் இருக்கும். அது நகர போட்டு எடுப்பார் டைரக்டர். அது எடுத்த உடனே டைரக்டருக்கு சிவாஜி சார் பண்ணது இன்னும் பெட்டரா பண்ணான்ட்டு சிவாஜி சாருக்கு பண்ணி காமிச்சார். என்னன்னா, சிவாஜி சார் அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது லிப் மூமெண்ட் லிப் மூமெண்ட் வேணான்ட்டாரு. அப்படின்னு சொல்லலை அவர்கிட்ட. அதே மாதிரி நடந்து வந்தாரு. இவர் தூக்கும்போது எக்ஸ்பிரஷன்ல பண்ணிக்காரு. அவ்வளோ நடிச்சே காமிப்பாரு ஃபுல்லா. ஆமா, இது வெறும் எக்ஸ்பிரஷனுங்க, ஒன்றும் இதே கிடையாது. அது அப்படியே சிவாஜி சார் பண்ணாரு. அவனுக்கு சிவாஜி சார் ஏத்துட்டு பண்றாரு. நான் பார்த்து வியந்த ஒரு சீன்ங்க, நீங்க படத்துல அந்த ஒரு 4 அடியில உட்காந்துருப்பார் இவ அருணா கேரக்டர். அந்த குழந்தைகிட்ட சிவாஜி நடந்து போவார். நடந்து போறது நான் இன்னைக்கு இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது எனக்கு வியப்பா இருக்கு. ஜஸ்ட் 2 ஸ்டெப் வச்சா கிட்ட போயிடலாம்ல. சிவாஜி சார் எப்படி பண்ணார் தெரியுங்களா? நம்ம கால் தடம் இல்லைங்க பாருங்க, இப்படி இப்படி வச்சாரு. ஸோ அந்த லென்த் வந்தது. அப்ப அவர் நடந்து போறது லென்த் கிடைச்சிச்சு. யாருமே சொல்லாது. அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயம். கைதியின் டைரி படம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் பாக்யராஜ் சார் கதை வசனம். அது ஒரு சின்ன லைன் தான் அவர் சொன்னாரு. அது வந்து வச்சு ஒர்க் பண்ணி பெருசா கொண்டாந்தார். அதுல டைரக்டர் வந்து நிறைய நகாசு வேலைகள்லாம் பண்ணாரு. அது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இதுல ஒருத்தன் ஒரு தொண்டன் ஒருத்தன் ரொம்ப இதா இருக்கான். அவனோட ஒய்ஃப் வந்து அவங்க 3 பேர் ரேப் பண்ணி பழிய இவன் மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ 20 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியது. அப்போ அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு அந்த ஜனகராஜ் கேரக்டர் சொல்றான், நான் உள்ள இருந்து வெளியே வரும்போது என் உடம்புல மனசுல இருக்கிற பயம் உடம்புல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால என் பையனை வந்து அயோக்கியா நான் வளர்த்து வச்சேன். நான் அவன் கூட சேர்ந்து அந்த 3 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்னா, அவன் வெளியே வந்து பார்க்குறான், பையனை வந்து போலீஸா வளர்த்து வச்சேன். ஸோ இப்போ வார் வந்து பையனுக்கும் அவனுக்குமே, இதை தாண்டி அந்த 3 பேரும் அவன் பழி வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லைன். அதுக்கப்புறம் ஓப்பனிங் சீனே நல்லா இருக்கும். ஒரு நிறைய கைதிகள்லாம் பேசுவாங்க. என்னை வந்து அவர் ரொம்ப அழகா சொன்னீங்க. டைரக்டரோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நைட்டு லேட்டாக அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டே வருவார். காலைல 5 மணிக்கு எடிட் முடிக்கிறாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த சீன். ஃபர்ஸ்ட் வந்து டேவிட் கூப்பிடுவாங்க. செல் சின்ன செல்லா இருக்கும். அது வந்து இங்க சென்ட்ரல் இதுல எடுத்தாங்க. அப்போ ஒரிஜினல் செல். அப்ப கமல் சார் என்ன பண்ணியிருந்தாருங்க, அவரோட ஜீனியஸ் பாருங்க. ஒரு சின்ன இது ஷோ மாதிரி ஒரு சின்ன இது போட்டிருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் டேக் எடுக்கும்போது நார்மலா வந்தார் கமல் சார். 2வது ஒரிஜினலா டைரக்ட் எடுக்கும்போது வந்து நின்னு இந்த காலை தூக்கி அந்த இது மேல வச்சு, வால் மேல வச்சு, அந்த லேச அப்படி ஜஸ்ட் அப்படி போட்டாருங்க. போட்டு அப்படி மூவ் பண்ணாரு. எனக்கு அமேசிங் அந்த பார்த்த உடனே. ஒரிஜினல் செல் அது. அதுக்கப்புறம் வேற படம் எடுக்கலங்க. அந்த பர்மிஷன் வாங்கி ஒரு 10, 12 நாள் ஷூட் பண்ணாங்க. ஆனா அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. ஒரு இயக்குனர் அப்படின்ற விதத்துல ஒரு தீர்மானம் இருக்கும். அது எந்த இடத்துல வந்தா நல்லா இருக்கும், சொன்னா நல்லா இருக்கும்ன்றது ஒரு தீர்மானம். மண்வாசனை படத்துல வெயிட்டிங் சீன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுநாள் காலையில இந்த பட்டாளத்துல இருந்து மாமா வர்றாரு. இப்ப நீங்க நைட்டு வெயிட்டிங் வந்து சாதாரணம். அது அந்த காத்திருப்பு வந்து ரொம்ப ஒரு கொடும் துயரம் மாதிரி இருக்கு. அவ என்ன பண்ணுவா, வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கோழியை கல்ல போட்டு எழுப்புவா, போகட்டும் அப்படின்ட்டு. திடீர்னு மிட் நைட்ல வெளியே ஓடி வந்து கோலம் போடுவா. அவங்க பாட்டினா திட்டுவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா மூவியால ஓடும்போது மெஷின் மாதிரி சவுண்டு கேட்கும். ஒரு 500 அடி இப்படி இருக்கும். சித்ரா சொல்றாரு, சார் இது வந்து அஹ், ரொம்ப லென்த்தா இருக்கு சார் சீன் அப்படின்னு. டைரக்டர் டக்குன்னு ஏஞ்சிட்டாரு. பின்னால் நாங்கள் நிற்போம் அப்படிங்களா, என்ன ஏந்திரிச்சு திரும்பி பார்த்து சொன்ன சித்ரா, இது ரீ ரெக்கார்டிங் அப்புறம் பாரு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். ரீ ரெக்கார்டிங் அப்படியே ஒரு கசல், ஒரு சுஃபி மியூசிக் மாதிரி அந்த வெயிட்டிங் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே நீங்க காது மூடிட்டு கேட்டீங்கன்னா அதை என்ஜாய் பண்ண முடியும். பிரசாத் ஸ்டுடியோ ஓனர் சொன்னது ஞாபகம் இருக்கு. பாரதி, உன்னுடைய ஆர்டிஸ்டுங்க வந்து எடிட்டிங்ல நடிக்கிறாங்க. எடிட்டிங்ல தான் நடிப்பாங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடாது மற்ற ப்ரொடியூசர்ஸோ டைரக்டரோ நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா டைரக்டர் ஒரு சீனை எடிட் பண்ற விதத்துல ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அவர் எடுப்பார் அந்த சீனை. அது மாதிரி தான் பாண்டியன் அவர் மோல்ட் பண்ணாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஷார்ட்ஸ் நான் சொல்றது அது என்னன்னு கிளம்பியாச்சுங்க.
ஷூட்டிங் கிளம்பி ஹீரோ இல்லாம ஷூட்டிங் எல்லாரும் கிளம்பியாச்சு, டோட்டல் யூனிட் போயிடுச்சு. அது எப்படி அது எப்படி அது முடிவு ரிஸ்க் போடுறாங்க? தான், அது ஒரு ஒரு இல்ல மாதிரி. எப்படி அந்த முடிவுக்கு வர்றாங்க? அது ஒரு படத்துக்கு டைரக்டரோட அவருடைய நம்பிக்கை. நாங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். பாண்டியனை பார்த்தா அப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கா, எப்படி ஒரு எப்படி இருந்துச்சு? நீங்க முன்னாடி போயிட்டீங்க. அவரு பாண்டியன் அழைச்சு வராரு. ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. அழைச்சு நிக்க வச்சு இவர்தான் ஹீரோன்னு சொன்னாரா? ஆமா, இவர் சொல்லிட்டு அப்படியே இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவா அவனை உள்ள கொண்டாந்தாரு. சின்ன சின்ன இது அவன் ஒரு தத்தி மாதிரி அந்த ஒரு முரட்டு இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அந்த கேரக்டர். அதாவது வந்து டான்ஸரு கம்போஸ்டா இருக்கும், இவர் ரொம்ப ராவான இது. அதாவது நீங்க ஏதோ பாண்டியனை மைனஸா பாத்தீங்களோ அதை டைரக்டர் பிளஸா பார்த்தாரு. அவர் வந்து எல்லா கேரக்டரும் நடிச்சு காமிப்பாங்க. எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஹீரோயினுக்கு நடிச்சு காட்டுறதுக்கு டைரக்டர் தான். எல்லா ஹீரோயினுக்கும் எப்படி நடிக்கணும் நல்ல தெரியுது சொல்ல முடியும். அது சுத்தி அவங்க பேர் நிற்கும் போது சிரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப அழகா பண்ணி பார்க்கும்போது அவரு ஒரு வயலின் டியூன் பண்ற மாதிரி ஒரு காட்சியை டியூன் பண்றாங்க. எடுக்கும்போது அதான் இப்படி ஒரு வயலின் டியூன் பண்ணா அந்த சவுண்டை கேட்கற மாதிரி ஒரு டக்குனு கண்ணா நீங்க வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க. ஒரு பெக்கோலியரா இருக்கும். நான் லீனியர் அப்பவே அவர் எடிட் பண்ணிட்டாரு. ஒரு திடீர்னு மூமெண்ட்ல இருக்கும்போது கட்டு க்ளோஸ்ல இருக்கும், அது ஸ்டாட்டிக்கா மாதிரி அவர் வேற மாதிரினா அப்பவே எடிட் பண்ணிட்டாரு. முதல் மரியாதை டைம்ல டைரக்டர் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சீன் எடுக்கிறாரு, செல்வராஜ் சார் டிஸ்டன்ஸ்ல தான் உட்காந்துருக்காரு. அந்த இந்த சீன் உங்களுக்கு கைத்தை கட்டி ரெண்டு பேரும் தண்ணியில விடுற மாதிரி ஒரு கோவத்துல இருப்பாரு. அந்த ஒய்டு ஷாட்ல அப்படியே பேசிக்கிட்டே போவார். ராதா பேசிக்கிட்டே வந்துட்டு அது எல்லாம் செல்வராஜ் சார் டைலாக் பேசிட்டே வந்தோடனே க்ளோஸ் அப் ஒன்று வைக்கிறாரு. சச்சா இங்க ஏதாவது ஒரு டைலாக் சொல்லியான்றாரு. ஆமா ஸ்பாட்ல. அப்புறம் செல்வராஜ் சார் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. அவுத்து ஓடியா பாத்திரத்தை விட இந்த ஆத்து தண்ணிக்கு ஆழாதீங்க அப்படியே போட்டோம் சொல்ல இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணணும். நீங்க அப்புறம் கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. இது சீன் யூஸ் ஆகும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்போ அவரு பஞ்சாயத்துல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு ராதாவை. இங்க வீட்டுக்கு வராரு, வந்து பார்த்தா பெரிய ட்ராலி ஷாட். சிவாஜி வீட்டுக்குள்ள வராரு, கையில அருவாள் இருக்கு, உள்ள போறாரு, அருவாளை ஊன்றாரு, ஊனிட்டு அந்த பக்கம் வெளியே வந்து பார்க்குறாரு, ராதா இல்லை. அப்படியே இது கத்துற சத்தம் கட் பண்ணா அந்த இந்த சீன் அது ஃபிளாஷ்பேக். இப்போ சிவாஜி சார் உள்ள வந்துட்டு உள்ள வந்த உடனே அந்த அருவாளை ஊன்றாரு. ஊனதுக்கு அப்புறம் டைரக்டர் அதை பண்ணி பார்க்குறாரு. ஏய் சச்சங்க வாயா ஊன்றாரு. ஊனிட்டு இங்க ஏதாவது டைலாக் சொல்றாரு, நீங்க ரெடியா இருக்கணும். அது ஊன்ல உடனே என்ன சொல்றாரு சிவாஜி, நான் வந்து இந்த அவுடோர் யூனிட்ல உட்காந்து கடை லைட்டிங் குயில உன் நினப்புக்கு தக்கனபடி உட்காந்து சாப்பிட்றீ, உன் நினப்புக்கு தக்கனபடி செய்யடி உட்காந்து சாப்பிட்ற, உன்னை வச்சிருக்கேன்னு கொச்சப்படுத்தி பேசிட்டான் உள்ள உட்காந்து உன் கூட நான் வாழவே வந்திருக்கேன்னு காட்டுறேன், நான் கிள்ளி போற கால் நவத்துக்கு சம்மந்தம் எல்லாம் போயிடலாம் நான் சொல்ல அது மாதிரி எடுப்பாரு. நீங்க அப்ப சிங்கிள் இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். ஆமா, நீங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கணும். கைதியின் டைரி படத்துல அந்த வீட்லயே வச்சிருப்பாரு. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, டேவிட் கேரக்டர் ரேவதி வீட்லயே இருப்பாரு, ஆனா தெரியாது அண்டர் கிரவுண்ட்ல. அப்ப ரேவதி பார்க்க வராங்க, ஆனா ஷார்ட்ல வந்து கதையை சொல்லுவாரு. ரேவதி பார்க்க வந்த உடனே கிட்ட வந்த உடனே மாமா நாளைக்கு நடக்க போறதான் கடைசி யுத்தம், 2 பேருக்கும் சேர்த்து வெட்டிக்காத, பக்தியோட பலம் குறைச்சிடும். இது நம்ம ஸ்பாட்ல சொல்ற டைலாக். அப்புறம் மாமான்லாம் திருப்பி இவங்க ரேவதி க்ளோஸ் ஃபேஸ் குங்குமம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதாங்க நீச்சலை நதியை கற்றுத்தரும் புதி அப்படின்ற மாதிரி தான். உங்களை தூக்கி தண்ணியில போட்ட உடனே உங்களுக்கு ஒண்ணு அப்படி நீந்தி தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு 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 இதுதான் பீச் தான் உங்களை. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம்.